இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. மாநில சுயாட்சி தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று முக்கிய தீர்மானத்தை கொண்டு வருகிறார். கடந்த 25ஆம் தேதி சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியை காக்க முடியும், தமிழினத்தை உயர்த்த முடியும் என்று உறுதிபட தெரிவித்து அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன் என்று கூறியிருந்தார். மேலும் இந்தியாவின் கூட்டாட்சி தன்மையை காக்கவும் மாநிலங்களின் சுயாட்சியை வென்றெடுக்கவும் மிக சரியான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் தலித் சமூகத்தினரை தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்று தமிழக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற சட்டமேதை அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர், தமிழகத்தில் சமூக நீதி பற்றி நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில்தான் தலித் சமூகத்தினர் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். ஆனால் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைப்பது குறைவாகவே உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் படிக்கும் 50% மாணவர்களால் 2ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை கூட படிக்க முடியவில்லை என்று கூறிய ஆளுநர், திறமையில்லாத மாணவர்களை உருவாக்கிவிட்டு அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பது எத்தனை நாட்களுக்கு உதவும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சமூக நீதிக்காக தலித் சமூகத்தினர் இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய ஆளுநர், அவர்களுக்கு சமூக நீதி கிடைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார். சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.